வெல்கம் டு ஸ்ரீ பிரியாஸ் திருவாரூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி சிக்கன். இதை டேஸ்டியாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு 200 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் தேவை. கேர்டு நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். 1/2 லெமன் தேவை. 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் க்ரீன் சில்லி பேஸ்ட். இஞ்சி சின்ன துண்டு, பூண்டு கொஞ்சம், 1 பச்சை மிளகாய் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் தேவைப்படுது. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். சில்லி பவுட்ரு இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன். இது 1 ஸ்பூன் தேவைப்படும். கொஞ்சம் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் சால்ட்டு. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் போன்லெஸ் சிக்கனில் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம மினிமம் 2 hours ஊற வைக்கணும். இல்லை ஓவர் நைட் கூட நல்லா ஊற வைக்கலாம். மினிமமாக 2 hours ஊற வைக்கணும். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாகவும் ஊற வைக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 2 hours ஊற வைப்போம். ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ண சிக்கன் ரெடியாக இருக்குது. இப்போது கார்ன்ஃப்ளோர் 1/2 கப்பு, மைதா 1/2 கப்பு, பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், சால்ட்டு டு டேஸ்ட். சால்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் இந்த சிக்கனை போட்டு பொரிச்சு எடுக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக குக் பண்ணோம். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா ரெடி ஆகிட்டு இது மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சிக்கன் எப்படி சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்படி நீங்கள் பிக்கிறப்பயே நல்லா தெரியும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ சில்லி சிக்கன் மசாலா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு ஆனியனை நான் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஆனியனை இந்த மாதிரி பெருசு பெருசாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு க்ரீன் கேப்சிகமை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கின இஞ்சி, ஜிஞ்சர், பொடியாக நறுக்கின கார்லிக், சாப் பண்ண க்ரீன் சில்லிஸ், தேவையான அளவு சால்ட், டார்க் சோயா சாஸ் 1 ஸ்பூன், ஸ்வீட் சில்லி சாஸ் வந்து 3 டேபிள் ஸ்பூன்ஸ் போடணும். க்ரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன். எல்லா சிக்கன் பீசஸையும் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இது அப்படியேவும் சாப்பிட்லாம். இதை நம்ம பொறுமையாக சிம்மில் வச்சு குக் பண்ணணும். நான் கொஞ்சம் ஆயிலே நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஆயிலை நான் ரீயூஸ் பண்ண மாட்டேன், தூக்கி போட்டுடுவேன். ஸோ நிறைய ஆயில் யூஸ் பண்ணால் அது வேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் கொஞ்சமாக ஆயில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அது ஆயிலே குடிக்கல பாருங்கள். இது வேஸ்ட் ஆகிடும் நிறைய ஆயில் போட்டோம்னா. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிருக்கேன். சூடான ஆயிலில் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம சாட்டே பண்ணி எடுக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லி போட்டு வதக்கினதும் பொடியாக நறுக்கின ஆனியன், அப்புறம் பெருசாக வெட்டி வச்ச ஆனியன் எல்லாத்தையும் கொஞ்சம் பிஞ்ச் சால்ட் போட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கினோன்னே பொடியாக வெட்டின கேப்சிகம், குடமிளகாய் போட்டிருக்கேன். இதை போட்டு ஒரு நிமிஷம் நம்ம வதக்கணும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அதனால் இப்படி நம்ம டாஸ் பண்ணிவிட்டு சாஸஸ்லாம் அப்புறம் சேர்க்கணும். சோயா சாஸ் 1 ஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், ஸ்வீட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். இந்த சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு ஒரு 1 மினிட் நம்ம வதக்கணும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் 1 மினிட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் வாட்டர் விடணும். இதை நம்ம 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். ரொம்ப வாட்டர் விடக்கூடாது. உங்களுக்கு கிரேவியாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் விட்டுக்கலாம். நான் ட்ரையாக பண்ண போகிறேன், அதனால் ரொம்ப வாட்டர் விடக்கூடாது. 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரில் 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் கார்ன்ஃப்ளோரும் வாட்டரும் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கோம். இதில் வேக வச்ச சிக்கனை போட்டு பரட்டி எடுக்கணும். இதை நல்லா இதில் சேர்கிற மாதிரி நம்ம பரட்டி விடணும். இப்போ சில்லி சிக்கன் ட்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ் இது எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.